வாங்க இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்கலாம். வேலை செய்யற விதம், வேலைக்கான தேவைகள் எல்லாமே ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தனி மனுஷங்களும் சரி, நாடுகளும் சரி எப்படி தங்களை தயார்படுத்திக்கிறாங்க? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான கேள்வி. இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன ரூம்ல ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒரே வருஷத்துல 3 நாடுகளுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு வளர்றாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமியோட புது முகம். ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சு உலக லெவல்ல போறது இப்ப சாத்தியமா இருக்கு. அப்போ இந்த புதிய பொருளாதாரம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல. அதை நிஜமாக்குற மனுஷங்களோட கதைகளை பார்க்கும்போது தான் அது நமக்கு நல்லா புரியும். இதுதான் வேலையோட புதிய உலகம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அலபாமால ஒரு கிண்டர்கார்டன் டீச்சர், சம்பளம் பத்தல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க உருவாக்குன லெசன் பிளான்ஸை ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன முயற்சி இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை மாத்திருச்சு. பாத்தீங்களா, பொருளாதார தேவை எப்படி ஒரு புது டிஜிட்டல் வாய்ப்பை உருவாக்குதுன்னு. இந்த மாற்றம் வெறும் ஆன்லைன் விஷயங்களோட நிக்கல. சோலார் டைல்ஸ், ஸ்மார்ட் ரீஃபில் கார்ட்ரிட்ஜ்கள், இந்த மாதிரி ஹைடெக் உற்பத்தி கூட இப்போ ரொம்ப சின்ன அளவுல செய்ய முடியுது. இதுதான் நவீன உற்பத்தியோட ஒரு புது அத்தியாயம். யாரு வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். சரி, இந்த தனிப்பட்ட கதைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சக்தி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த ஏஐ புரட்சி தான் இந்த மாற்றங்களோட ஆணிவேர். இந்த படம் எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா? மேலோட்டமா பார்த்தா வேலையில்லா பட்டதாரிகள்ங்கிற பிரச்சனை மட்டும்தான் தெரியும். ஆனா கடலுக்கு அடியில் இருக்கிற பனிப்பாறை மாதிரி அதுக்கு கீழே எவ்வளோ பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் திறன்கள் பற்றாக்குறை. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 39%. அதாவது 2030க்குள்ள நாம இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலையில கிட்டத்தட்ட 40% திறமைகள் மாறிரும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய மாற்றம். சுருக்கமா சொல்லணும்னா, கம்பெனிகளுக்கு ஒரு மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படுது, ஆனா நம்மகிட்ட வேற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய பள்ளம் தான் இந்த ஸ்கில்ஸ் கேப். இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்திக்கிற பெரிய சவால். சரி, இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு ஒரு நாடு எப்படி ஒரு தீர்வை தேடுதுன்னு பாப்போமா? வாங்க, நம்ம கவனத்தை இலங்கை பக்கம் திருப்புவோம். அவங்க ஒரு பெரிய பந்தயத்துல இறங்கியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் கேப்பை சரி பண்ண இலங்கை ஒரு 5 அம்ச திட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. புது சிலபஸ், டீச்சர்ஸ் ட்ரெய்னிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு, சரியான மதிப்பீடுன்னு இது ஒரு முழுமையான பிளான். இது வெறும் பேப்பர்ல இருக்கிற திட்டம் இல்ல. அடுத்த 2 வருஷத்துல, அதாவது 2026ல இருந்தே 1ஆம் வகுப்புக்கும் 6ஆம் வகுப்புக்கும் இதை கொண்டு வர போறாங்க. அதாவது எதிர்காலத்தை இப்பவே கிளாஸ் ரூம்ல உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் எப்படி செய்ய போறாங்க? அவங்களோட கல்வி திட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. முன்னெல்லாம் ஆர்ட்ஸ், சயின்ஸ்னு வழக்கமான குரூப்ஸ் தான். ஆனா இப்போ டெக்னாலஜி, தொழில் முனைவு, ஏன் தனியா தொழிற்கல்வின்னு புது புது பாதைகளை உருவாக்குறாங்க. இதுதான் காலத்துக்கு ஏத்த மாற்றம். இந்த மாற்றம் ஏன் இவ்ளோ அவசரம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த டேட்டாவை பாருங்க. கணக்கு, அறிவியல், இங்கிலீஷ் மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 30% மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ பழைய சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெளிவா தெரியுது இல்லையா? இது ஒரு செம்ம மூவ். 10வதுல இருந்தே தொழிற்கல்வி ஆரம்பிக்கிறது மூலமா 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, பாதியில படிப்பை நிறுத்துறவங்க குறைவாங்க. 2வது, காலேஜ் போகாத பசங்களுக்கு நேரடியா வேலைக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போ இந்த கல்வி மாற்றத்தை எப்படி பொருளாதாரத்தோட இணைக்கிறாங்கன்னு பார்ப்போம். திறமையான இளைஞர்கள் உருவானா அது எப்படி தேசத்தோட தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும்? வாங்க பார்க்கலாம். இலங்கையோட தொழில்துறைக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் இதெல்லாம் தான். இதுல தொழிலாளர் திறன்களுக்கும் சந்தை தேவைகளுக்கும் இடையிலான பொருத்தமின்மைன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதுதான் நாம இவ்வளவு நேரம் பேசின கல்வி சீர்திருத்தத்தோட நேரடியா கனெக்ட் ஆகுது. அவங்களுக்கு ரொம்ப தெளிவான டார்கெட்ஸ் இருக்கு. ஏற்றுமதியை $15 பில்லியன் மாத்தணும், ஜிடிபியில் உற்பத்தி துறையோட பங்கு 25% உயர்த்தணும், ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ல முன்னேறணும்னு ஒவ்வொரு இலக்கும் ரொம்ப கச்சிதமா இருக்கு. இது ஒரு டேட்டா அடிப்படையிலான பார்வை. இப்ப எல்லாம் ஒன்னா சேருது பாருங்க. அரசாங்கத்தோட இந்த பெரிய திட்டத்தோட நோக்கமே நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த சின்ன ரூம்ல ஆரம்பிச்சு உலகத்துக்கு சப்ளை பண்ற மாதிரி சின்ன சின்ன ஹைடெக் தொழில் முனைவோரை உருவாக்குறதா. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்டட். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். நாம இதுக்கு தயாரா? இதுதான் முக்கியமான கேள்வி. இலங்கையோட இந்த கதை வெறும் ஒரு நாட்டோட கதை இல்ல. ஏஐயும் மாற்றங்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒரு தேசம் எப்படி தன்னை தயார்படுத்திக்கலாங்கிறதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இது ஒரு துணிச்சலான முன்யோசனையோட கூடிய செயல். முடிவா ஒரே ஒரு கேள்விதான். ஏஐ காலம் வந்தாச்சு. இது தவிர்க்க முடியாதது. இந்த கேள்வி உங்களுக்காக. நீங்க எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க?